இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. அம்மாவோடையும் 19 வயசு பிள்ளையும் 6 வயசு பொடியன் ஒருத்தரோடையும் தான் நாங்கள் இருக்கிறோம். மட்டக்களப்பில் மக்கள் நடமாட்டம் ரொம்பவே குறைஞ்சி கிராமப்புறங்களில் கரடி பூவல் அப்படிங்கிற ஒரு வனப்பகுதி தாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த வனப்பகுதி. கிட்டத்தட்ட இந்த வனப்பகுதிக்குள்ளே வாழ்கிறது 3 குடும்பங்கள் தான். அந்த குடும்பத்துலேயும் ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் தாங்க இந்த குடும்பம். இவங்க குடிக்கிறதுக்கோ சரி குளிக்கிறதுக்கோ சரி தண்ணி எடுக்கணும்னா சில மைல் தூரம் நடந்து போய் தான் தண்ணி எடுத்து வர வேண்டியிருக்கு. அதுவும் அந்த தண்ணி வாய்க்கால் ஓரம் பூவல் கண்டி தான் இவங்க எடுத்துக்கிட்டு வராங்க. சொல்லப்போனால் இந்த குடும்பம் ஒரு பெண் தலைமை குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். கணவரை இழந்து தன் தாயையும் தன் மகளையும் தன் பிள்ளையும் ஒற்றையாளாக வளர்த்துக்கிட்டு வராங்க இந்த பொண்ணு. இவங்களோட வலி நிறைந்த இந்த ஒரு வாழ்க்கையை வார்த்தைகளால் சொல்கிறத விட நீங்கள் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோவை முழுசாக பாருங்கள். தியான பிரச்சனை இருக்கு. நாங்கள் 1 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி எடுத்து வரோம். நாங்கள் லாஸ்ட்டாக வந்து இப்போ இங்கே பக்கம் யானை வந்து போயிடுச்சு. இரவு வந்து நேற்று இரவு வந்தது. அப்போ அந்த டைமில் என்ன செய்வீங்க? அந்த டைமில் நெருப்பு பற்ற வச்சுட்டு விளக்க வச்சுட்டு லைட்டை வச்சு பார்த்துட்டு பாம்பு அப்படி இப்படி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. வேறு தான் என்ன செய்யுது. சின்ன பிள்ளைகள்லாம் இங்கே வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்கள்ட்ட பேர் என்ன? நம்மளோட வீடு இருக்க நிலைமை, நம்ம இது இருக்க நிலைமை, நமக்கு எப்போ என்ன காலப்புறக்காதாட்டி. இந்த கிராமத்துக்கு வந்துட்டு தேர்தல் டைமில் கூட யாருமே வந்து வாக்கு கேட்டு வர மாட்டாங்களாம். ஸோ அப்படி வந்து ஒரு உள்ளே இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். என்ன மருத்துவாடி அங்கே தான் ஒரு கிணறு இருக்கு. அதை குடிக்கிறல்ல, குளிக்க மட்டும் குளிக்க போகிறது. பெருமாற கணவர் என்ன நடந்து அவர் விட்டு போய் கல்யாணம் கட்டிட்டேன். இப்படியான ஒரு காட்டு பகுதியில் இந்த வாழ்கிறதுக்கான தைரியம் இன்னும் உங்களுக்கு எப்படி? என்ன செய்கிறேன், நமக்கு ஒத்தரம் இல்லை. அதனால் இது பாரு. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன். இன்றைக்கி நம்ம உதவிக்காக வந்திருக்கிற பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு கண்ணங்குடா இழுப்படிச்சேன்னு கரடி பூவல் அப்படிங்கிற ஒரு கிராமப்புறம்ன்றதை தாண்டி இந்த கரடி பூவல் அப்படிங்கிறது வந்து ஒரு கிராமத்திற்குள்ளே இருக்கிற யாருமே அதிகம் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேளாண்மை சீசன் வந்தால் மட்டும் இந்த ஏரியாவில் வேளாண்மை செய்கிறவங்க வருவாங்க. அண்ட் அது தாண்டி இந்த கிராமத்துக்குள்ளே இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற 3 குடும்பங்கள். ஸோ அவங்களுக்கான தேவைகளை அவங்களே நிறைவேற்றிக் கொள்கிற மாதிரி சேனை பயிற்சிகள் செய்து அவங்கள பார்த்துக்கொள்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு 3 குடும்பங்கள் தான் இருக்குது இந்த ஏரியாவுக்குள்ளே. அந்த 3 குடும்பங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை. குறிப்பாக மின்சார வசதி, தண்ணீர் வசதி, மலசுல கூட வசதி. ஸோ இந்த 3மே வந்து இவங்களுக்கு கிடையாது. உண்மையில் மட்டக்களப்புக்குள்ளே இப்படி ஒரு பேரில் இப்படியான ஒரு கிராமம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். ஸோ அது தெரிஞ்சு அவங்களோட சிச்சுவேஷன் கருதி அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே வந்து பார்க்கையில் எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவங்க எப்படி குடிநீர்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையை அவங்க எப்படி அன்றாடம் நடத்தி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. அந்த 3 குடும்பத்துலேயும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமானது ஒரு குடும்பம். கணவரை இழந்து 19 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அண்ட் வந்துட்டு 6 வயசில் ஒரு பையன் இருக்கிறான். அண்ட் வயசான ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க கூட. ஸோ இவங்க 3 பேரையும் ஒரு தாய் தான் வந்து பார்த்துக்கொள்கிறாங்க. அவங்களோட நிலைமைகளை கருதி தான் இன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த காணொலியை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரும்பி பார்த்தா சுற்றி வந்து காடுகள் மாதிரி தான். ஸோ அங்கால வேளாண்மை செய்கிற பூமிகள் அதோட சேர்த்து இங்கால மரம் அப்படி சொல்லி கொஞ்சம் காடு மாதிரி தான். யானைகளோட நடமாட்டம் அதிகம் இருக்கிற ஒரு பகுதி அப்படி சொல்லலாம் இதை. ஸோ ஏதாச்சும் ஒரு அவசர தேவைகள் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகணும்னு சொன்னால் இங்கேருந்து மெயினுக்கே ரொம்ப தூரம் போகணும். ஸோ போய் அங்கேருந்து தான் அவங்க அப்படின்னு சொன்னால் போகணும். ஆனால் ஒரு சாந்தமாக இருக்கும். யாரோட ஒரு சத்தங்களோ ஒரு பிரச்சனைகளோ பேச்சுகளோ எதுவுமே இல்லாமல் ஒதுக்குப்புறமாக வந்து இருக்க வேண்டியது. அண்ட் இந்த பூமியெல்லாம் வந்துட்டு சேனை பயிற்சிகள், அதாவது மழையை நம்பி இந்த பயிர்கள் செய்கிற நிலங்கள் இது எல்லாமே. ஹலோ, வணக்கம். என்ன செய்கிறீங்க? ரைட், ஓகே. வணக்கம்மா. எப்படி சும்மா இருக்கிறீங்களா? ஓகே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சமையல்? சமைக்கல, சோறு சமைக்கல, கறி ஒன்று சமைக்கல. அப்போ இவருக்கு சாப்பாடு? அவருக்கு காலையில் தண்ணி சோறு கரைச்சி கொடுத்து. தண்ணி சோறு. ஓகே, இப்போ இந்த வீட்டில் வந்து எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க?
இந்த 4 வருஷம். 4 வருஷம். அதுக்கு முன்னால்? அதுக்கு முன்னால் இப்படி தான் அண்ணாவோட இருந்தேன். அப்புறம் தம்பிக்காரன் அக்காட மானோட இருந்தேன். இது இப்போ உங்கள்கிட்ட சொந்த வளவு தானே? சொந்தம். ரைட். அப்போ இவங்க ஸ்கூலுக்கு போகிறதுலாம்? ஸ்கூலுக்கு அங்கேருந்து இங்கேருந்து நடந்தான் போகிறாங்க. எந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க? காஞ்சிரங்குடா ஊரை போகணும். காலையில் போகிறவங்க கத்தி போகிறோம். ஏ நடக்கலாண்டு இரவில் வந்தால் கத்துவார். நடக்கலாது கால் கெடுக்குதம்மாண்டு. சரிம்மா, இப்போ இந்த ஒரு இடத்துல வந்து எப்படி இருக்கிறீங்க? இப்போ யாருமே இல்லை பக்கத்தில், ஏதாச்சும் ஹெல்ப்புக்கு என்ன உதவின்னு சொல்லி கூப்பிட்டாலும் யாரும் வர மாட்டாங்களா? அப்போ எப்படி இருக்கிறீங்க இதில்? இல்லை தங்கித்தான். யானைகள் வராது பாரதி. அப்போ அந்த டைமில் என்ன செய்வீங்க? அந்த டைமில் நெருப்பு பற்ற வச்சுட்டு விளக்க வச்சுட்டு லைட்டை பிடிச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பழவுக்குள்ள வந்து எதுவும் பிரச்சனை ஒன்றும் படாது. வேலியர் வழியெல்லாம் பாரு நிற்கும், சத்தம் போட்டால் போயிடும். ரெண்டா படி கொடி தெரியுவாங்க. ரைட். இப்போ உங்களோட குடும்பத்தில் நீங்கள் யார் யார் இருக்கிறீங்க? அம்மாவும் தம்பியும் நானும் பிள்ளை. பிள்ளை. கணவர்? அவர் இல்லை. என்ன நடந்தது? அவர் விட்டு போய் கல்யாணம் கட்டித்தேன். ஏன்னு திடீரென்று விட்டவர்? அது தெரியல. விரும்பி தான் திருமணம் பண்ணீங்களா? இல்லை இல்லை. அப்போ அண்ணாவும் மச்சாலும் போய் தான் கேட்டு தான் முடிச்சைய முடிச்சு 16 வருஷம் இருந்தேன். போய் அவர் கல்யாணம் கட்டித்தேன். ஓகே. அப்போ பிள்ளை என்ன செய்கிறாங்க? பிள்ளைக்கு எத்தனை வயசு? அதுக்கு 19 வயசு. என்ன செய்கிறாங்க இப்போ? அவள் ஒன்றும் செய்யல. தம்பியை ஸ்கூலில் கூட்டிட்டு போகிறா கொடுத்து வாரு. அப்புறம் சூர்யாவுக்குன்னு சொல்லி இதா போகிறவ இருந்து ஏன் அழுறீங்க இப்போ? அழுது ஒன்று மேன்மையில் செய்யலாது. ஆனால் நீங்கள் இந்த ஒரு நிலவரத்தில் இருக்க வந்து உங்களுக்கு அரசாங்கத்தினால வீட்டு திட்டங்கள் அப்படி எதுவும் ஹெல்ப் எதுவும் கிடைக்கல? இல்லை, எதுவுமே இல்லை. நான் முதல் அங்கே இருந்து நான் கல்யாணம் காட்டி களிமடுவில் இருந்தேன். களிமடுன்னா இங்கே இருக்குது? பண்டர மூலகுத்து அங்கே கண்ணங்கூடா. கண்ணங்கூடா. அங்கேருந்து அங்கே வீடு தந்தவங்க அங்கே எங்களுக்கு இருக்கல. அவர் விட்டு போவேன் அங்கே எங்கட ஆக்கள் ஒத்தரை மில்லன்ட்டு போட்டு ஜாமாவோட இங்கே வந்துருக்கிறீங்க. இப்போ அடிப்படை வசதிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே இல்லை. மின்சாரம் இல்லை, தண்ணி இல்லை, மலசல கூட வசதி இல்லை. ஸோ எதுவுமே வந்து இங்கே கிடையாது. தண்ணியெல்லாம் எடுக்க போகணுன்னு சொன்னால் எங்கே போகிற நீங்கள்? கனதரம் போகணும். குடி தண்ணி எடுக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கும் கனதரம் தான் போகணும். அப்போ என்ன கிணத்துல என்ன அழித்து வரீங்களா? குளிக்க கிணத்துல எடுக்கிறனாங்க. லைன் தண்ணி குடிக்கிறதுக்கு எடுக்க போகிறோம். தூரம் போகிறது எவ்வளோ தூரம்? இங்கால அங்கே எல்லா பேருமே குடில்கள் தானே? எங்கே தெரியுது இல்லை ஒன்றுமே. அப்போ இந்த ஏரியாவுக்குள்ள யாருக்கிட்டையுமே வந்து கிணறுகள் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒரு தென்னை மருத்துவாடி அங்கே தான் ஒரு கிணறு இருக்கு. அதை குடிக்கிறல்ல, குளிக்க மட்டும் குளிக்க போகிறது பெருமாற. அப்போ குடிக்கிறதுக்கு போகிறேன்னு சொன்னால் அங்கே அந்த திடலுக்கு அந்த திடலுக்கு. அப்போ இங்கே வந்துட்டு இந்த லைன் தண்ணி லைன், இந்த கரண்ட் லைன் எதுவுமே வந்து வரல. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு குடில் அண்ட் அங்கே அவடத்தில் ஒருத்தவங்கள்ட்ட குடில், அதில் ஒரு குடில், ஸோ அங்கால ஒரு குடில், எல்லா பேருமே குடில் தான். அப்போ இதுக்குள்ளேயே எந்த அரசாங்கம் இதுவும் வந்து பார்த்து வீட்டு திட்டம் இது தராதுக்கான காரணம் தண்ணி இந்த மாதிரி அதுலேருந்து ஒன்று தண்ணி எனக்கு மனைவி அவர் அங்கே இங்கே வந்தாங்க தோண்டி தராங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசும்மா? எனக்கு அவனை எனக்கு இப்போ 2 ஆண்டு தெரியா. உங்களோட கணவர்? அவர் மோசம் வைத்தார். இந்தியாவுக்கு போனாப்ப. இந்தியாவுக்கு எதுக்காக? இந்தியாவுக்காக போனேன். இந்தியாவுக்கு அண்ணா இருந்தவன் மன்னாரில் அண்ணாட்ட போனவர் அகதியா போய்த்தாங்க இந்தியாவுக்கு. அந்த சண்டை பிரச்சனை டைம் போய் அங்கே தெரியாங்க. அப்போ எப்படி தெரியும் இருந்துட்டாரு? 6 வருஷத்துக்கு பிறகு தான் எங்களை மச்சால் அண்ணாட மனுஷன் வந்து சொன்னாவா செத்தாராமன்ட்டு. ஸோ இது வந்து ஆட்டுக்குட்டிகளா? எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? 5 ஆடு இருக்கு. அது நிறுவனம் தந்த ஆடு தான். 2 ஒன்று தந்தையே ஒரு குட்டியும் போட்டையும். அதை ஒரு கிடா நின்று அதை விற்று போட்டு 2 ஆடு வாங்கி விட்டுருக்கீங்க. அப்போ வாழ்வாதாரம்னு சொன்னால் என்ன தொழில்? நீங்கள் மெயின் அங்கே வந்து என்ன தொழில் பண்ணுறீங்க? தொழிலாது இந்த சேனக்காட்டு பயிர் மட்டும்தான். அந்த கச்சானைகள் போடுற 1 வருஷத்துக்கு ஒருக்கா போடுவோம். அது மட்டும்தான். ஏதாச்சும் பருத்தம்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு என்ன செய்வீங்க நீங்கள்? போகிறதுக்கு ஓட்டோ கோல் எடுத்தா ஓட்டோ கிடைக்காது. அப்புறம் அக்கடை மகன் ஓட்டோ கிலோ வச்சுக்காரு, அவரை கூப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா நடந்தான் போகணும். நடந்தான் போகணும். ஓட்டோ வரேன்னு சொன்னாலும் உங்களோட இந்த ஏரியாவுக்குள்ள வரேன்னு சொன்னால்
பயங்கர கஷ்டம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எங்கள்ட்ட அந்த ஆட்டோவை கொண்டு வரதுக்கு கடும் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தோம். எப்படிப்பா இந்த வழியால் போய் வராங்கன்னு சொன்னால் பைக் மட்டுமே வந்து ஓடலாம், பைக் மட்டும் ஓடலாம். போடுறாங்க இந்த மாதிரி எப்படியம்மா ரோட்டு போடுவாங்க, இங்கே வந்து கரண்டே தர மாட்டேங்கிறாங்க இந்த ஏரியாவுக்குள்ள. இல்லை கக்கூசி இல்லை, எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை. கரண்டுக்காரர் வந்து அழகுது நான் நின்று ஒரு பிள்ளை மோதம் போக நான் போய் தாங்க பிள்ளை இருந்து அது இப்போ இல்லை, அது அகஜா போய் 2015 என்ன நடந்து அது அஸ்மா மாதிரி சளி ஒன்று அடைச்சி. எத்தனை வயசு? 9 மாதம். 9 மாசத்துல 9 மாசத்துல உண்டு, 2.5 மாசத்துல உண்டு, அங்கே 2 பிள்ளைகள் இருந்ததா? 3. 3 பிள்ளைகள் இருந்திருக்கா? அப்புறம் 2 மாசத்தால உண்டு. அப்பா என்ன சொல்கிறது, இந்த வீடு இப்போ இதே நீங்கள் சரி கட்டி இப்போ எவ்வளோ காலம் இது? இது இப்போ 4 வருஷம். 4 வருஷம். 4 வருஷமாக இதுக்குள்ளே தான் இருக்கிறீங்க. இந்த பாம்பு அப்படி இப்படி எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லையா? வேற தான் என்ன செய்யுது, சின்ன பிள்ளைகள்லாம் இங்கே வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு அங்காளஞ்சல காடு பக்கம் சொல்லி ஓடி ஒரு போக மாட்டார். இப்போ போகிறான் அம்பளையாடுறான், கடவுள் தான் துணை. இப்போ எத்தனை வயசு ஆளுக்கு? 6 வயசு. 6 வயசு. முதலாம் ஆண்டு படிக்கிறாரு என்ன? 2ஆம் ஆண்டு. 2ஆம் ஆண்டு போகிறாரு. உங்களோட பேர் என்ன? ஆ இல்லைங்களா? அஜய் அஜயா. உங்களுடைய ஸ்கூல்கிட்ட பேர் சொல்லுங்கள். பேர் தெரியுமா? பள்ளிக்கூடத்துல பேர் தெரியாதா? இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டு சொல்லு கதையை பாருங்க. சோறு சாப்பிட்டேன், ம் காலையில ம் டீ குடிச்சேன். டீ குடித்தேன். ரைட், ஓகே. ஸோ வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்துட்டு ஆட்டுக்கொட்டகை. ஸோ அதோட செத்திங்கால வந்து தகர குடியில் தான் வந்து தகரமெல்லாம் அப்படியே எல்லாம் இறந்துடுது என்ன. ஸோ அந்த பக்கம் தகரம் அண்டு இந்த பக்கம் வந்து ஓலைகளால் வந்துட்டு கட்டியிருக்கிறாங்க. வீட்டை வந்து உள்ளே பார்க்கலாமா? இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆமாண்ணா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். ஸோ இது வந்து ஒத்தாப்பு இதை அப்படி இறக்கிருக்கிறாங்க. அதுக்கு மேலே தென்னை உலையால் வைத்திருக்காங்க மட்டை கட்டி. ஸோ இது அவங்களுக்கு கிச்சன் ஏரியா. அண்ட் வந்து இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மண் தான். இது மண். அப்புறம் இது ஒரு அறை. இந்த படத்தில் இருக்கிறவங்க தான் உங்களோட அப்பாவா? அது உங்களோட அப்பா ஒரு ஆள், அண்ணா ஒரு ஆள். அவங்களோட அண்ணா உங்கள்ட்ட? அடுத்தது அக்கா. இது அக்காவா? அது அக்கா. இது இஞ்சால இருக்கிற அப்பா, அது அண்ணா. ஸோ இதுக்குள்ளே அப்போ தூங்குறதெல்லாம் வந்து இதுக்குள்ளேயா? இதுக்குள்ளே சீமெந்து போட்டிருக்கீங்களா? இல்லை, மண் மண் களிமண். ரைட். ஸோ இதுவும் வந்து களிமண் தான், களியால் பூசியிருக்கிறாங்க. இதுக்குள்ளே தான் தூங்குறது என்ன? இப்படி இருந்தால் பாம்பு வந்தாலும் தெரியாது இல்லைப்பா கடவுளே. இப்போ மழை பெய்கிற டைம், ஓவரா மழை பெய்கிற டைம்லாம் எப்படி இருக்கிறீங்க இதுக்குள்ளே? அப்புறம் மழை விட படுப்போம். ரைட், ஓகே. இதெல்லாம் தண்ணி தான், மழை வந்து இதெல்லாம் தண்ணி. இதெல்லாம் தண்ணி. ஸோ ஓகே, நம்ம இதுக்குள்ளே நின்று கொண்டு பேச இல்லாது வழியில் இருந்து எல்லா விஷயங்களையும் வந்து பேசுவோம். அப்போ கிட்டத்தட்ட இங்கே எத்தனை வருஷமாக இருக்கிறதா சொன்னீங்க? இங்கே வந்துன்னா 5 வருஷம். 5 வருஷம். 5 வருஷம். இந்த வீடு கட்டி 4 வருஷம். 4 வருஷம். ஸோ ஒரு பெண்ணாக வந்து உங்களோட குடும்பத்தை நீங்கள் தான் இப்போ வழி நடத்துறீங்க. ஒரு பெண்ணாக வந்து இப்படியான ஒரு காட்டுப்பகுதியில் இந்த வாழ்கிறதுக்கான தைரியம் வந்து உங்களுக்கு எப்படி? என்ன செய்கிறேன், நமக்கு ஒத்தரம் இல்லை, அதனால் இது பாடுறோம். ஆனால் நிறைய பேர் வந்து நகர்ப்புறங்களில் வேறு இடம் இல்லை எங்களுக்கு இருக்க, இது இடம். அதால் அப்போ இங்கே இருக்கிற நீங்கள் இப்போ வாக்கெடுப்பு, அதாவது தேர்தல் டைம் வந்தால் இங்கே யாராச்சும் வாக்கு கேட்டு வருவாங்களா வரவங்களா? அவங்க கிட்டலாம் நீங்கள் டிஎஸ் அவர் மட்டும்தான் வருவார், வந்து தந்து ஓட்டு வந்து பார்க்கல இது வந்துருப்பாங்க. அதாவது அந்த வாக்கெடுப்புக்காக வேண்டி இப்போ அந்த பிரமுகர்கள், அதாவது அந்த எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி வீடு வர மாட்டாங்க, வரதே இல்லை. ஸோ பாருங்கள், தேர்தல் டைம் வந்தால் கூட வந்துட்டு வீடு தேடி அப்போ தான் பொதுமக்கள் சில பேருக்கு ஞாபகத்துக்கு வரும். அதாவது சில தேர்தலில் இருக்கிற வேட்பாளர்களுக்கு அப்போ தான் இந்த கிராமங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஆனால் இந்த கிராமத்துக்கு வந்துட்டு தேர்தல் டைமில் கூட யாருமே வந்து வாக்கு கேட்டு வர மாட்டாங்களாம். ஸோ அப்படி வந்து ஒரு உள்ளே இருக்கிற ஒரு ஏரியா அப்படி சொல்லலாம்.
கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு 1.5 கிலோ 2 கிலோமீட்டர் அங்கால தான் லைன் இருக்குது, கரண்ட் லைன். என்ன இப்போ அங்கேருந்து இங்கே தாரதுக்கு நீங்கள் எங்கேயாச்சும் போய் சிபாரிசுகள் செய்யலையா? அங்கே மின்சார சபையில் போய் சொல்லி கதைச்சினாங்க. அப்புறம் கடிதம் எழுதி போட்டிருக்கேன் 4 தரம். இன்னும் அந்த அவடத்தில் ஒரு ஆள் இருக்காவும் இந்த அறிக்காவும் அவள் கடிதம் போட்டு அப்புறம் சைனெல்லாம் எல்லார்ட்டையும் சைமாயை கொண்டெல்லாம் கொடுத்தேன். அவங்க வந்து ரெண்டும் கேட்கல என்ன இருக்கிறாங்க. ஓகே, ஒரு மந்த் ரெண்டும் கேட்கல. இப்போ மட்டக்களப்பில் இப்படி ஒரு ஏரியா உள்ளே இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். இங்கே பக்கம் நிறைய இடங்கள், அதாவது பாலக்கால கொத்தியாப்புல அப்படியான ஏரியாக்களுக்கு வந்து நாங்கள் நிறைய வாட்டி வந்து நிறைய ஹெல்ப்புகளை வந்து பண்ணியிருக்கோம். கண்ணங்குடா இழுப்படிச்சென்ன பகுதிக்குள்ளே இருக்கிறது தான் வந்துட்டு கரடிப்பூவல் அப்படிங்கிற இந்த ஒரு கிராமப்புறம். பெருங்கல்பட்டதில் இந்த ஏரியாவுக்கு வந்ததில்லை முன்ன மட்டக்களப்பில் தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கே வந்து தெரியாது. ஸோ இன்றைக்கி தான் நானே முதல் தடவை வந்து வந்திருக்கிறேன். உண்மையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இப்படியான ஒரு காட்டு பகுதிக்குள்ளே வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் இப்போ சடன் வந்து யாருக்காச்சும் குடும்பத்தில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் வைத்தியசாலை, அதாவது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு மெடிக்கல் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கூட போகணும்னு சொன்னால் இங்கேருந்து போகிறது வந்து ரேரான ஒரு விஷயம், போகவே இல்லாத கஷ்டம். அப்போ இவர் போகிற ஸ்கூலில் வந்துட்டு எத்தனாம் ஆண்டு வரைக்கும் அங்கே பள்ளிக்கூடம் இருக்குது? அங்கே ஓஎல்ஏ வரைக்கும் வந்து இருக்குது. மகள் தான் கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போய் திரும்ப போய் கூட்டிகிட்டு வரேன். அப்போ உங்களோட மகளே 10ஆம் ஆண்டு வரைக்கும் ஸ்கூலில் விட்டார்? கஷ்டத்தாலாம் அப்போ எங்கள் கஷ்டம்தான். கஷ்டத்தால் 10ஆம் ஆண்டு படித்தவ. அப்புறம் தாளங்குடா ஸ்கூலில் படித்தவ. படித்தப்போ எங்களுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை. முனைக்காட்டில் தம்பிரை வீட்டில் இருந்தேன். கூட இங்கே போகிறதுக்கு வசதி இல்லை. எனக்கு வாகன பிரச்சனை இருக்குது. அப்போ எங்கேயாச்சும் ஒரு ஹாஸ்டலில் விட்டு படிப்பிக்க வச்சுருக்கலாம். தாயை விட்டு திரிக்க மாட்டாங்க. அதால் நான் இங்கே வர அப்புறம் அவையும் வந்து தாவும். இப்போ இங்கே எப்படி இருக்காங்க? அவங்க வந்து எதுவும் சொல்லுவாங்க உங்கள்ட்ட இந்த வீட்டோட நிலைமைகள்? வீட்டை சொல்லுவாவு, என்னம்மா நம்மளோட வீடு இருக்க நிலைமை, நம்ம இது இருக்க நிலைமை, நமக்கு எப்போ என்ன காலம் பிறக்காதாட்டி. சாதாரணமாக இப்படியான சேனை பயிற்சிகள் செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வருவாய் கிடைக்கும்? அது இப்போ கணக்கில் ஒரு மூடை 2 மூடை கச்சா மட்டும்தான் போடுவேன். ஒரு மூடை அப்படி எடுத்தாரு விற்கிறத பொறுத்து 300 ரூபாய்க்கு எடுப்பாங்க, 350 ரூபாய்க்கு எடுப்பாங்க, அப்படி எடுப்பாங்க. வருஷத்தில் ஒரு முறை மட்டும் தான் இது பண்ணலாம், அந்த மழை டைம் மட்டும் தான் இது பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்துட்டு ஆடை மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கணும். மொத்தமாக 5 ஆடுகள் இருக்கு. இப்போ ஆடு பேச்சு விற்றுருக்கீங்களா? அப்போ இல்லை, ஒரு கிடா விற்று போட்டு தான் அவங்க அந்த ஆட்டில் ஒரு கிடா விற்று போட்டு தான் அப்புறம் 3 ஆடு வாங்கி விட்டேன் நான். வாங்கி விட்டது ரைட்டு. இப்போ இன்னொரு உதவி வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்போ எங்ககிட்ட? எங்களுக்கு கக்கூசி வேணும். இவருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எதனா நடந்து போகிற கத்துறவர், கரண்ட்டு. ஓகே, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. மின்சார வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, மலசல கூட வசதி இல்லை. ஸோ இது எதுவுமே இல்லை. அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் முன்வந்து அவங்களுக்கான ஒவ்வொரு உதவிகளை பண்ண முன்வந்தீங்களா? ஓகே, அதாவது ஒரு கிணறு கட்டி கொடுக்குறதா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு மலசல கூட வசதிகள் செய்து கொடுக்குறதா கூட வந்திருக்கலாம். இப்போ இங்கே கிணறுலாம் கட்டுறதா இருந்தால் வந்துட்டு மண்பட்டியால் வந்துட்டு மாட்டு தோண்ட முடியுமா? மண்பட்டியால் பட்டுறேன்னு சொன்னால் ஆட்கள் பிடிச்சி தான் பட்டணும். அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா தான் பட்டுவாங்க. இப்போ உங்களோட பகுதி வந்து இது மலக்கல் பகுதி இல்லையா? கிட்டத்தட்ட எத்தனை அடி தோண்டினா தண்ணி வரும்? அப்படி 12 அடி படிச்சிருக்காங்க. அதில் தண்ணி இல்லை. அது இப்போ இந்த மாதம் மட்டும் எடுக்கலாம். அப்போ நீங்கள் தண்ணி குளிக்க போகிற அந்த கிணறுன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட எத்தனை அடி ஆழம் இருக்கும்? அது முஸ்லீம் மக்களுக்கு முதல் கட்டின வீடுகள் இந்த கிணறு. அது எத்தனை அடின்னு தெரியாது. அங்கே கோடைக்கெலாம் தண்ணி இருக்கும் அதில்? கோடாக்கி மாறிக்கிட்டு தண்ணி தெரியும். எங்களோட ஊர் பக்கம் மட்டும் சொன்னால் எங்களோட ஊர் களவாஞ்சுடியெல்லாம் வந்துட்டு மணல் பகுதிகள். ஸோ கையால் அக்கள் கூலி பிடிச்சி வெட்டலாம். ஆனால் இங்கே பக்கம்லாம் வந்துட்டு எப்படியுமே ஜேசிபியால் தான் தோண்டுவாங்க நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து இங்கே பக்கம் கிணறு எல்லாம் கட்டுறது வந்துட்டு ஏசிபி யூஸ் பண்ணி தான் வெட்டி கட்டுவாங்க. சரிங்கம்மா, அப்போ உங்கள்கிட்ட கணவர் வந்து ஆரம்பத்தில் வந்து எப்படி பார்த்து கொண்டாரு உங்களை? ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தவர், நல்லா தான் பார்த்தவர். குடிப்பழக்கங்கள் ஏதாச்சும் இருக்குது? குடித்தவர் தான், பரிசாண்டில் குடிக்கிறான். இதான் வேறு பிரச்சனை. இந்த பிள்ளைகளோட முகத்தை பார்த்துட்டு எப்படி அவருக்கு போக மனம் வந்துச்சு? அது தெரியல. இப்போ நீங்கள் வழக்கு தகவல் எதுவும் செய்யல? வழக்கு போட்டு காசு ஏதாச்சும் கட்டினாரு? 10,000 காசு கட்டுவார் மாதம். கட்டி மூத்த பிள்ளை ஒரு ஆள்றியா கல்யாணம் கட்ட 5,000 கட்டி வந்தவர். 5,000 கட்டி வந்து அது கட்டுறல. இப்போ என்ன அவர் ஆக்சிடெண்ட் ஆகி நரம்பு கொண்டு படிச்சிருக்கான், தொழிலுக்கு போனான்றிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ரெண்டு உடனே இப்போ காசு கட்டையிலா அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ இது வரைக்கும் நீங்கள் போய் எங்கேயாச்சும் உங்களுக்கான உதவிகள் சொல்லி கேட்டிருக்கீங்களா எங்கேயாச்சும்? இல்லை, டிஎஸ்ஓபிஸ் அப்படி இப்படி சொல்லி டிஎஸ்ஓபி ஒரு தரம் எங்களை வீடு இல்லை,
தண்ணி இல்லை கரண்ட் இல்லைன்னு சொல்லி ஒரு 2 தரம் கடிதம் எழுதி கொண்டு கொடுத்தேன் நான். அப்புறம் எனக்கு அப்போ சமத்தியும் இல்லை. அப்படி எழுதி கொண்டு கொடுத்தேன் நான். அப்படி எழுதி கொண்டு கொடுக்க சரி நான் பார்க்குறேன்னுட்டாவும் பார்க்கல. அப்புறம் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் அரசு உத்தியோகத்தர்களோட கண்ணில் தென்படுற அளவுக்கு வந்துட்டு பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக வந்துட்டு எப்படி சொல்ல பிரதேச செயலகத்திற்கு போகும் வரைக்குமாக வந்து உங்களால் முடிச்ச அளவுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். காரணம் உண்மையில் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை. ஸோ வந்துட்டு நகர்ப்புறங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன வசதிகள் இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு வீட்டு திட்டமாக இருக்கட்டும், மலத்துல கூட வசதியாக இருக்கட்டும், தண்ணி வசதியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலே கிராமப்புறங்களில் அதுவும் இப்படி கொஞ்சம் காட்டு ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு தனிமையில் இருக்கிற இப்படியானவங்களை வந்துட்டு கண்டுக்கிறது கிடையாது. என்ன சொன்னால் என்ன சொல்கிறது, உண்மையில் அரசு உத்தியோகத்தர்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமோ சொல்லி தெரியாது. இல்லைன்னு சொன்னால் அவங்க இருக்கிறது தெரியாமல் இருக்கிறதோ சொல்லி தெரியாது. அதனால் தயவுசெய்து இப்படியானவங்களாம் கொஞ்சம் உள்ள ஏரியாக்குள்ளே போய் பாருங்கள். கிராமப்புறங்களில் இப்படி தனிமையில் இருக்கிற குடும்பங்களை போய் பாருங்கள், அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லி. இவங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையில் கணவர் கிடையாது, ஒரு பெண் தலைமை குடும்பம் அப்படி தான் சொல்லணும். ஸோ இவங்களும் இந்த படியனும் இவங்களோட மகளும் இவங்களோட தாயும் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு உண்மையிலே இந்த வீட்டு திட்டங்கள் வந்து கொடுக்கலாம், அதோட சேர்த்து மற்ற அடிப்படை வசதிகளும் வந்து செய்து கொடுக்கலாம். ஆனால் ஏன் இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த ஏரியா பகுதிகளில் வந்துட்டு அரசு உத்தியோகத்தர்கள் யாராச்சும் எங்களோட இந்த காணொலி பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதுக்கு எது கருத்தாக இருக்கும் அப்படி சொல்லி, எதுக்காக வேண்டி இவங்களுக்கான எந்த விதமான ஒரு உதவிகளும் வழங்கப்படலை அப்படி சொல்லி. அப்போ லாஸ்ட்டாக வந்து இப்போ இங்கே பக்கம் யானை வந்து போயிடுச்சு. இரவு வந்து நேற்று இரவு வந்தது. அப்போ இந்த பயிர் செய்யும் போதெல்லாம் இதுக்காக வேண்டியே தனி வருமே அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் வரும், அந்த கோடை நேரத்தில் வராது, மக்க நேரம் வரும் வந்து தெரியும் படி கொளுத்துவாங்க. கச்சானதெல்லாம் சாப்பிடுமா? எல்லாம் சாப்பிடும். கச்சான் சோளம் அது வெள்ளாமை. நேற்று இரவு முந்தின நாள் இரவு அதுக்கு முந்தின நாள் இரவு அப்போ டெய்லி வந்து காவல் காத்துக்கொண்டு. ஓகே, இப்போ எங்களால் முடிஞ்சது இல்லாமல் வந்து உங்களுடைய நிலைமைகளை வெளியில் காண்பிச்சு ஏதோ முதற்கோட்டின ஒரு ஹெல்ப் பண்ணி தான் எங்களால் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து இந்த காணொலி பார்த்து யாராச்சும் உங்களுக்கு வீடோ சரி, இல்லைன்னு சொன்னால் மழை செல்லக்கூட வசதியோ சரி, இல்லைன்னு சொன்னால் இந்த நீங்கள் கட்டமாய் தண்ணி இதுக்கு கிணறு வசதியோ சரி அவங்க செய்து தந்தால் மட்டும்தான் எங்களால் முடியும். அப்போ நைட்லலாம் வந்து வெளிச்சத்துக்கு என்ன பண்ணுற நீங்கள்? விளக்கு தான். விளக்கு தான். மண்ணெண்ணெய் வாங்கி விளக்கு கொடுத்து. இங்கே சோலார் இதுகள் போட்டி செய்ய மாட்டாங்க? சோலார் போடலாம், சோலார் இல்லை எனக்கு. எங்களோட அண்ணா வாங்கி கொண்டு வச்சிருக்காரு, அதுக்கு பல்பு வயர் எதுவுமே இல்லை, வெற்றி இல்லை. ஓகே, இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்டமான ஒரு சின்ன ஹெல்ப்பை பண்ணுறோம், சரிங்களா? இது பிரதேச செயலாம் வந்து இங்கே எந்த ஏரியா உங்களுக்கு? எங்களுக்கு கண்ணங்குடாரு படித்தேன். கண்ணங்குடா பிரதேசம். ஓகே, சரிங்கம்மா. இப்போ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, இது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். 30,000 இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பேங்கில் போய் டிபாசிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாப்பாட்டுக்கு அது இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் இதை வந்து உங்களோட மலசில் கூட வசதி ஏற்படுத்துறதுக்கோ சரி, இல்லைன்னா கிணறு கட்டுறதுக்கோ சரி, இதை கொண்டு பேங்கில் டிபாசிட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் மேற்கொண்டு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் அதோட சேர்ந்து இதை வந்து உபயோகிச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு ஹெல்ப் பண்ணவங்க யாருங்கிறத வந்து நான் சொல்கிறேன். யூகேயில் மிடில் ஸ்பைரோ சண்டே கிளாஸ் மாணவர்கள் வந்து அவங்களோட சண்டே கிளாஸ் ஆசிரியரின் கணவர் அமரர் ராஜரட்னம் வைத்தியநாதர் அவங்களோட மறைவையொட்டி இந்த பங்களிப்பினை வந்து செய்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு தொகை பணம் அனுப்பி முடிஞ்சவங்களுக்கு வந்து படிப்புக்கான ஹெல்ப்பாக கூட வந்து இருந்தால் சரி பண்ணி கொடுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் உண்மையில் படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ ஸோ அதே மாதிரி ஒருத்தங்களோட அடிப்படை வசதிகளும் ரொம்ப முக்கியம். அண்ட் அவங்க அனுப்பினதில் ஒரு 30,000 வந்து உங்களோட கையில் நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு சொல்லலாம். ஆத்மா வந்து சாந்தி அடையணும். ஓகே, கண்டிப்பாக. அண்ட் வந்து நாங்கள் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறோம். ஸோ இவங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் ஹெல்ப், அதாவது இவங்க கேட்குறதெல்லாம் இது ஒன்று தான். சாப்பாட்டிற்கு வந்து அவங்கள ஏதோ பயிர் ஒன்று செய்து அவங்க அதில் வருவாய் எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு கொள்வாங்க. அது மாதிரி வாழ்வாரம் இந்த ஆடு இது வளர்க்குறாங்க, அவங்களுக்கு ஓகே. அது அவங்க இப்போ அடிப்படை வசதியான இந்த தண்ணி வசதி, மழை செல்லக்கூட வசதி, இந்த மின்சார வசதிகள் இதை தான் கேட்குறாங்க. ஸோ யாராச்சும் உங்களால் பண்ண முடிஞ்சது சொன்னால் டிஸ்பிளே திட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை வச்சுக்கொண்டு அவங்கள்ட்ட பேசி நம்ம இது ஒன்றை வந்து அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். அவன் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்த யூகேயில் இருக்கிற அந்த மிடில் ஸ்பைரோ சண்டே கிளாஸ் மாணவர்களுக்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி இறைப்பதம் அடைந்த ராஜரட்னம் வைத்தியநாதர் அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி பெறணும்னு சொல்லி நாங்களும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலியில் காமிச்சு நாங்கள் பேசியிருந்தால் அதுக்கு மன்னிப்பு கட்டுக்கொள்கிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.